கிரிட்டிக்கலான 12 வெப்பன் சிஸ்டம் அமெரிக்காவோட ஆர்சனல்ல ரொம்ப அலார்மிங் ரேஷியோல குறைஞ்சிருச்சு. இதை இப்படியே நம்ம கவனிக்காம விட்டோம்னா இந்த மிசைல்ஸ், இன்டர்செப்டார் இல்ல குறிப்பிட்ட சில வகையான ஆயுதங்கள் அமெரிக்கா தன்னோட தேவைக்கு கூட பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும்னு முக்கியமான ஒரு அறிவிப்பு சமீபத்தில் வந்திருக்கு. அப்படி வந்தது மட்டும் இல்லாம அடுத்த 3 வருஷம் 27, 28, 29 இந்த 3 வருஷத்துக்குள்ள எப்படியாச்சும் இந்த ப்ரொடக்ஷன்ன்றதை 40% அதிகப்படுத்தணும்னு ஒரு 70 பில்லியன் அவங்களோட பட்ஜெட்ல இருந்து 70 பில்லியனை இந்த 12 வெப்பன் சிஸ்டம்காக மட்டுமே அமெரிக்கா ஒதுக்கி இருக்கிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்னடா சொல்ற, அமெரிக்கா இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷனை ரேம்ப் அப் பண்றாங்கன்னா ஏதோ ஒன்று பெருசா பண்ண போறாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்தோன்னா பெருசா பண்றாங்களோ இல்லையோ அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை, ஒரே ஒரு யுத்தம் 40 நாள் நடந்த யுத்தத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை சமாளிக்கிறதுக்கு இல்ல அடுத்து வரப்போற ஃபியூச்சர் ஆபரேஷன்ஸ்க்கு இப்பவே அமெரிக்கா தயாராயிட்டாங்க. இதை பத்தி அத்தனை தகவல்கள் இந்த ஒரு பதிவில் பார்த்தலாம். ஆனால் 12 வெப்பன்ஸ் என்னன்றதையும் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தமிழ் டிபி ட்ரெண்டிங்ஸ். அமெரிக்காவோட MAC மினிஷன் ஆக்சலரேஷன் கவுன்சில் 2025 இந்த ஒரு கவுன்சில் ஆனது உருவாக்கப்படுது. அதோட பேரை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆயுதங்களை அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கும் அதிவேகத்தில் உற்பத்தி பண்ணுறதுக்கும் உருவாக்கப்பட்ட ஒரு கவுன்சில் தான் இது. இதை உருவாக்குறதுக்கான தேவை என்னன்னா, முதல் ரஷ்யா உக்ரைன் யுத்தம், இரண்டாவது ஈரானோட ஏற்படுத்தப்பட்ட அந்த 12 நாள் யுத்தம். ரஷ்யா உக்ரைன் யுத்தம் அமெரிக்காவோட ரிசர்வ்ஸை எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிருக்கு, உக்ரைனுக்கு உதவிகள் பண்றோம், உக்ரைனுக்கு தேவையான பொருட்களை கொடுக்குறோம்னு எப்படி மற்ற நாடுகள் அத்தனையும் அமெரிக்காவோட ரிசர்வ்ஸை ட்ரெயின் பண்ணாங்க. பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த அளவுக்கு கிரிட்டிக்கல் ரிசர்வ்ஸ்ல கை வச்சிருக்காங்கன்னு ட்ரம்ப் அவர்களால் குற்றம் சாட்டப்பட்டு இப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த MAC மினிஷன்ஸ் ஆக்சலரேஷன் கவுன்சில்னு சொல்லுவாங்க. ஸோ இது உருவாக்கப்பட்டுருச்சு. இது உருவானதுக்கு அப்புறமா மிகப்பெரிய அளவு அமெரிக்காவுக்கு பிரச்சனையை கொடுத்தது இந்த ஈரான் யுத்தம் தான். ஆல்மோஸ்ட் 40 நாட்கள் நடந்தது. இந்த 40 நாட்கள்ல அமெரிக்காவோட ரொம்ப முக்கியமான வெப்பன் சிஸ்டமா இருக்கக்கூடிய பேட்ரியாட் இன்டர்செப்டர்ஸ் ஆனது முதல் ஒரு வாரத்திலே பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டுச்சு. இன்னும் நல்ல தெளிவான ஒரு கவுண்டோட சொல்லணும்னா முதல் 2 நாட்கள்ல மட்டுமே 850 இன்டர்செப்டார்ஸ்க்கும் அதிகமாக PAC-3 இன்டர்செப்டார்ஸை மட்டுமே அமெரிக்காவும் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட பார்ட்னர்ஸும் சேர்ந்து காலி பண்ணியிருக்காங்க. இந்த 850 இன்டர்செப்டார்ஸ்ன்றதை அமெரிக்கா பில்ட் பண்ணணும், இல்லை அதை அவங்க சைக்கிளில் உருவாக்கணும்னா குறைஞ்சபட்சம் 9 இருந்து 11 மாதங்களாவது தேவை. ஒரு வருஷம்னே வச்சுப்போம். ஒரு வருஷத்துல அவங்களால உருவாக்கக்கூடிய அந்த ஸ்டாக் பைல்ஸ்ன்றதை வெறும் 2 நாட்கள்ல இந்த மிடில் ஈஸ்ட்ல டெப்ளாய் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு. அதனாலதான் அடுத்த கட்டமா யுத்தம் ப்ரோக்ரஸ் ஆகிறப்போ மோஸ்ட் ஆஃப் த இடங்கள்ல அவங்களால மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ண முடியல. அப்படி இருக்கப்போ இந்த MAC 12 முக்கியமான வெப்பன் சிஸ்டம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கிட்ட ரொம்ப கிரிட்டிக்கல் லெவல்ல அதோட ஸ்டாக் பைல்ஸ் ஆனது இருந்திருக்கு. உடனடியாக இதெல்லாம் நம்ம ரேம்ப் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு 12 ஆயுதங்களோட அந்த லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த 12 ஆயுதங்கள் என்னன்னு பார்த்தோன்னா பேட்ரியாட்டோட இன்டர்செப்டார்ஸ், PAC-3 மிசைல்ஸோட சிஸ்டம்ஸ் மற்றும் டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் தாடோட இன்டர்செப்டார்ஸ், ஸ்டாண்டர்ட் மிசைல் 3 இந்த ஏஜிஸ் எக்யூப்டு ஷிப்ஸ்ல பயன்படுத்துறது, SM-3, SM-6, SM-3-2A, பிளாக் IB, டாமஹாக் லேண்ட் அட்டாக் மிசைல், ஜாயிண்ட் அட்வான்ஸ்டு டாக்டிக்கல் மிசைல் JATM சொல்லுவாங்க, லோ காஸ்ட் க்ரூஸ் மிசைல்ஸ், அட்வான்ஸ்டு மீடியம் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்ஸ் AMRAAM மிசைல் கேட்டகரியில் வருது, மேரிடைம் ஸ்ட்ரைக் டாமஹாக் வேரியன்ட், ஜாயிண்ட் ஏர் டு சர்ஃபேஸ் ஸ்டாண்ட் ஆஃப் மிசைல்ஸ் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் JASSM ER சொல்லுவாங்க, மற்றும் LRASM லாங் ரேஞ்ச் ஆன்டிஷிப் மிசைல்ஸ் மற்றும் LRASM லாங் ரேஞ்ச் ஆன்டிஷிப் மிசைல். இந்த 12 வகையான ஆயுதங்களும் அமெரிக்காவோட ரிசர்வ்ஸ்ல ரொம்பவே கம்மியா இருக்கு. இது எல்லாத்தையும் உடனடியாக நம்ம ஸ்டாக் பைல் பண்ணி ஆகணும்னு இப்போ அந்த கோரிக்கையானதை வச்சிருக்காங்க. சரியா இருக்கு, இந்த மிசைல்ஸ் எல்லாமே ஈரான் யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்டது தான். ஆனா ப்ராப்பரான ஒரு கவுண்ட் எங்கேயுமே கிடையாது. இவ்வளோ மிசைல்ஸை ஃபயர் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஸ்டாக் பைல்ஸில் இருக்குது. அது அவங்க உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லிட்டு எந்தத்தையுமே தெளிவான ஒரு கவுண்ட் இப்போ வரைக்கும் கிடைக்கல. அப்படி இருக்கப்போ எதை வச்சு நம்மளால ஒரு அசம்ஷனுக்கு வர முடியும்? ஏன்னா ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில் வரக்கூடிய செய்திகள் இவ்வளோ தான். உள்ளே இவ்வளோ தூரம் நடக்குதுன்னா வெளியில் லீக் ஆகக்கூடிய செய்திகளோ இல்லை அவங்க ப்ரெஸ் ரிலீஸாக கொடுக்குறதோ ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்களோட வீக்னஸ் தெரிஞ்சிடக்கூடாதுன்றக்கா ஒவ்வொரு நாட்டோட ராணுவம் இதை பண்ணுவாங்க. அப்படி எப்படி நம்மளால ஒரு அசம்ஷனுக்கு இந்த இடத்துல வர முடியும்? அதையும் தாண்டி இந்த நியூஸில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லிட்டு பல நபர்களுக்கு இந்த இடத்துல கேள்வி எழுப்பலாம். ஸோ அது சம்மந்தப்பட்டமா சில விஷயங்களை தேடி பார்க்குறப்போ இன்னும் ஒரு ரிப்போர்ட் ஆனது கிடைச்சிருக்கு. எந்த மிசைல் எவ்வளோ காலியா இருக்கு, அந்த காலியான அந்த ரிசர்வை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அமெரிக்காவுக்கு எவ்வளோ டைம் லைன் ஆகும். சின்ன ஒரு டேபிள் மாதிரி போட்டு இருக்கேன், அதை உங்களுக்கு இப்போ உடனே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு சிங்கிள் லைன்ல சொல்லணும்னா அமெரிக்காவோட பிரசிஷன் ஸ்ட்ரைக் மிசைல்ஸ், இதுல இந்த கேட்டகரியில் வரக்கூடியதான் டாமஹாக் மற்றும் பல க்ரூஸ் மிசைல்ஸ் எல்லாமே. இதுல 45% அதிகமா அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிசர்வ்ஸ்ன்றதை அமெரிக்கா காலி பண்ணி வச்சிருக்காங்க. முதல்ல இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மிசைல் என்னன்னு பார்த்தோன்னா டாமஹாக் க்ரூஸ் மிசைல் தான். இதோட ஒரு யூனிட் காஸ்ட் ஆனது
2.6 மில்லியன் ஈரானோட யுத்தத்துக்கு முன்னாடி 3100 சொல்லக்கூடிய எண்ணிக்கையில அமெரிக்காவோட ஸ்டாக்ஸ்ல இருந்திருக்கு. இந்த யுத்தத்துல 1000க்கும் அதிகமான மிசைல்ஸ் அமெரிக்கா ஈரானின் மீது ஃபயர் பண்ணிருக்காங்க. சோ 3100ல 1000 மிசைல்ஸ் போயிடுச்சுனா கூட 2100 ஏவுகணைகள் தான் இன்னும் அவங்களோட ஸ்டாக்ஸ்ல இருக்கு. நியர்லி 35% அதிகமா ஸ்டாக்ஸ் டெப்ளீட் பண்ணிட்டாங்க. அதை காலி பண்ண அந்த 1000 மிசைல்ஸ் திரும்ப அவங்களோட படைகள்ல சேர்க்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 47 மாசம் ஆகும்னு இருக்காங்க. இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு அலார்மிங் கேப்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியா JASSM ஒரு யூனிட்டோட காஸ்ட் 2.6 மில்லியன். யுத்தத்துக்கு முன்னாடி 4400 ஏவுகணைகள் இருந்த இடத்துல 1100 மிசைல்ஸ் ஃபயர் பண்ணிருக்காங்க. இந்த 1100 மிசைல்ஸ் அமெரிக்கா தன்னோட படைகள்ல திரும்பவும் சேர்க்கிறதுக்கு 48 மாசம் ஆகும். இதுக்கு அடுத்தபடியா PRSM பிரசிஷன் ஸ்ட்ரைக் மிசைல், இதுல 90 மிசைல் மட்டும்தான் அமெரிக்காவோட இன்வென்ட்ரியில இருந்துச்சு இந்த யுத்தத்துக்கு முன்னாடி. அதுல 70 மிசைல்ஸ் 40ல இருந்து 70 மிசைல்ஸ் அமெரிக்கா ஃபயர் பண்ணிட்டாங்க. இந்த டெப்ளீட்டட் ஸ்டேட்டஸ் அவங்க திரும்ப ஃபில் பண்றதுக்கு 46 மாசம் ஆயிடும். SM3 SM6 இது ரெண்டுத்தையும் சேர்த்தனா ஓவராலா 1260 மிசைல்ஸ் இந்த இடத்துல அமெரிக்காவோட இன்வென்ட்ரியில இருந்திருக்கு. இப்ப தோராயமா இது 600 சொல்லக்கூடிய எண்ணிக்கையில அமெரிக்கா காலி பண்ணிட்டாங்க. 580ல இருந்து 600 மிசைல்ஸ் வரைக்கும் இன்டர்செப்டார் மிசைல்ஸ் ஃபயர் பண்ணிருக்கலாம் சொல்லிருக்காங்க. இத அவங்க SM3 வேரியன்ட்ல டெப்ளாய் பண்றதுக்கு 64 மாசமும் SM6 வேரியன்ட்டை டெப்ளாய் பண்றதுக்கும் 53 மாசம் வரைக்கும் தேவைப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. தாடை பொறுத்த வரைக்கும் 360 இன்டர்செப்டார்ஸ் இருந்த இடத்துல 290 இன்டர்செப்டார்ஸை காலி பண்ணிட்டாங்க. இந்த டெப்ளீட்டட் ஸ்டேட்டஸை அவங்க முடிக்கிறதுக்கு, அதை திரும்ப அவங்களோட படைகளை சேர்க்கறதுக்கு 53 மாதங்கள் மினிமம் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. கடைசியா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பேட்ரியாட் 2330 ஏவுகணைகள் இருந்த இன்வென்ட்ரியில 1060ல இருந்து 1430 மிசைல்ஸ் வரைக்கும் இந்த இடத்துல ஈரான் யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இந்த 1430 மிசைல் டெப்ளீட் பண்ணப்பட்டுச்சு. அதை திரும்ப அவங்க ரீஸ்டாக் பண்றதுக்கு 42 மாதங்கள் வரைக்கும் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தோன்னா 40 மாசத்துக்கு குறையாம நீங்க இந்த வருஷ கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3.5 வருஷம். இந்த 3.5 வருஷம் இல்லாம இந்த 40 நாள் யுத்தத்தில் அவங்க டெப்ளீட் பண்ண ஆயுதத்தை அவங்களால திரும்ப கொண்டு வர முடியாது. ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட ப்ரொடக்ஷன் ரேட் இருக்கு. இதை இவங்க என்னதான் ரேம்ப் அப் பண்ணாலும், ஃபேக்டரிஸ் எல்லாம் புதுசாக உருவாக்கி அவங்களோட டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட அந்த ப்ரொடக்ஷனை ரேம்ப் அப் பண்ண சொன்னாலும் மினிமம் 30 மாதங்களாவது 2.5 வருஷத்துக்காவது இந்த ஸ்டேட்டஸை, டெப்ளீட் பண்ணப்பட்ட ஸ்டேட்டஸை அவங்களால ஃபில் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஒரு சிக்கலை அமெரிக்காவுக்கு இப்போ உருவாக்கி இருக்கு. அமெரிக்காவோட டிஃபென்ஸ் பட்ஜெட்ன்றது எவ்வளோன்னு தெரியும்? ஆல்மோஸ்ட் வந்து 1 ட்ரில்லியன். உலகத்தோட மிகப்பெரிய ஒரு டிஃபென்ஸ் பட்ஜெட்டை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கே இந்த ஒரு நிலைமை. இந்த டெப்ளீட் ஆயிருக்குல்ல இந்த ஒரு ஸ்டாக் பைல், மிசைல்ஸோட ஸ்டாக் பைல்ஸ் மோஸ்டா இதுல வந்து இன்டர்செப்டார்ஸும் அஃபென்சிவ் வெப்பன்ஸும் தான். இதை திரும்ப மீட்டு கொண்டு வரதுக்காக மட்டுமே 70.5 பில்லியன்ன்றத 2027 வருஷத்துக்கான அந்த ஒரு டிஃபென்ஸ் பட்ஜெட்ல எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது போன டிஃபென்ஸ் பட்ஜெட்டை விட அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெர்சன்டேஜ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா தாடோட இன்டர்செப்டார்ஸை உருவாக்குறதுக்காக மட்டுமே 1.8 பில்லியன் வரைக்கும் எக்ஸ்ட்ராவா அலோகேட் பண்ணியிருக்காங்க. 47% டாம்ஹாக்கோட ஸ்டாக் பைல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 1.5 பில்லியன் வரைக்கும் வெர்டிகல் லான்ச் சிஸ்டம்ஸை உருவாக்குறதுக்கான ஒரு ஆர்டரும் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து ஜஸ்ட் சாம்பிளான ஒரு விஷயம் தான். லீக்கான செய்திகள் இவ்வளோ மட்டும்தான். இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளிலும் ஒவ்வொரு மிசைல்லையும் அமெரிக்காவோட டெப்ளிஷன் ஸ்டேட்டஸ்ன்றது எந்த அளவுக்கு வேகமாக அவங்க ஈரானில் ஃபயர் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு ஈரானோட மிசைல்ஸ்ல இருந்து சேஃப்கார்ட் பண்ணணும்னு சொல்லி வேகமாக ரன் பண்ணியிருக்காங்கன்றது சில டேட்டாஸ் எடுத்து பார்க்குறப்பவே தெரியும். 30% இன்டர்செப்டார்ஸ் அதுவும் வெறும் 2 நாள்ல டெப்ளீட் ஆயிருக்குன்னா மிகப்பெரிய ஒரு ரேஷியோ அது. அமெரிக்கா, நான் இப்பயும் சொல்றேன், அவங்க கிட்ட இருந்து வெளியில வரக்கூடிய டேட்டா மட்டும் தான் இது. அதுவே இந்த அளவுக்கு காமிச்சிருக்குன்னா இன்னமும் உள்ள ஏகப்பட்ட இடத்துல சிக்கல் இருக்கும். ஸோ அடுத்தபடியா ஒரு யுத்தம் வர்றதை அமெரிக்கா கண்டிப்பா அவாய்ட் பண்ணுவாங்க. ட்ரம்ப் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ சில இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நேரடியாகவே மிரட்டுவார். நான் ஈரான் அதை பண்ணிடுவேன், ஈரான் வந்து இப்போ யோசிக்கிறதுக்கு டைம் இருக்கு, இப்போ வந்து ஒரு முடிவு எடுக்காம விட்டுட்டாங்கன்னா ஈரானால எப்பயுமே யோசிக்க முடியாதுன்னு. ஆனா பின்னாடி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அவங்களால இன்னமும் வந்து ஃபயர் பவரை காமிக்க முடியும். டெப்ளீட்டட் மிசைல்ஸ் அந்த இடத்துல மேஜரான ஒரு ரோலை ப்ளே பண்ணும். ஈரான் வந்து திடீர்னு அதிகப்படியான பாலிஸ்டிக்ஸை ஃபயர் பண்ணுறாங்க, அதை அவங்களால டிஃபென்ஸ் பண்ண முடியல, ஷீல்டை பெனட்ரேட் பண்ணி உள்ள வந்து வெடிக்குதுன்னா அமெரிக்காவோட பேரை அமெரிக்காவோட அலைஸ் கிட்ட ரொம்ப அளவுக்கு கெடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அமெரிக்கா மீது இருக்கக்கூடிய அமெரிக்காவோட ஆயுதங்களின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை அது குறைச்சிடும். இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் ஈரானோட பேச்சுவார்த்தையை நடத்துறோம்னு சொல்லி இன்னமும் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இந்த அளவுக்கு விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. இது உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த டேட்டாஸ் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக ஷேர் பண்ணலாம், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதோட இந்த விடுபடுது உங்க எல்லாருக்கே.